Praise the Lord, hallelujah. நன்றி. ஆண்டவர் இரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் செய்த பிரதான கிருபைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சபையிலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை எப்படி ஆராதிப்போமோ அதே போல நம் சபையிலே ஒன்று கூடி கர்த்தரை பாடி தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் மாற்றும். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நன்றி அப்பா. இந்த இக்கட்டான காலத்தில் கர்த்தருடைய கர்த்தாவே ஆண்டவரை நாங்கள் சபையில் ஆராதிக்க முடியாமல் போனாலும் கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவர் வீடுகளையும் ஆலயங்களாய் கர்த்தர் மாற்றி உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய சபையின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீராக. விசேஷமாய் பாடுகிற பாடலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. வார்த்தை கேட்கிறோம் மாத்திரம் அல்ல, அதன்படியாய் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நடைமுறைப்படுத்த அபியாசப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பலப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Para
பேசலாம். தேவா பிரசன்னம் தாருமே என்ற பாடலை நாம் கருத்தோடு கூட பாட்டின் பொருளை வந்தவர்களை நாம் பாடுவோம். நாம் விழும்போது நம்மை தூக்கும் கரம் யாருடையது? பாவத்தில் விழுந்தால் சாத்தானின் சதிகார கரம், பரிசுத்தத்தில் விழுந்தால் பிதாவின் அதிகார கரம். ஒரு கரத்தால் பிதாவை பற்றி கொண்டு மறுகரத்தால் வேத வாளை ஏந்தி கொண்டால் பிசாசையும் வதைக்கலாம், சுவிசேஷமும் விதைக்கலாம்.
ஞான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வருகிறேன். இந்த மாதத்தில் உள்ள கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் யாவரையும் இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூடியூப் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நிலைமைகள் நிறைவேறமாக நாம் யாவரும் நம்முடைய தனி ஜெபங்களிலும் குழு ஜெபங்களிலும் ஜெபித்துக் கொள்ளுமாறு தாமே நம்முடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாள் கடந்து செல்வோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் கூட சிலர் நினைக்கலாம், சிலர் சொல்லுவாங்க, இன்னும் யாருமே நினைக்க மாட்டாங்க, ஐயா யாருமே நினைச்சு பார்க்கறது இல்லை, ஆண்டவர் கூட நினைச்சு பார்க்கறது இல்லை, இதை நினைப்பவர்கள் ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருந்தால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இல்லையா? தேவன் நம்ம மேல் எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறாராம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இவ்வளோ அருமையான வார்த்தை. இந்த உலகத்தில் நீங்களும் நான் நினச்சிக்கிட்டு நம்ம யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்களே, நம்ம யாருமே நினைப்பாங்களா, நம்முடைய சகோதரர்கள் தெரியும், நண்பர்களும் தெரியும், உற்றார் உறவுகளும் தெரியும், நம்ம யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இல்லையா? எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? தேவன் நம்மை ஒருபோது தாய்த்தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாய்த்தன் பாலகனை மறப்பாலோ அவளே மறக்க மாட்டான். தாய் பிள்ளைகளை மறக்கவே மாட்டான், ஒருபோதும் மறக்க மாட்டான். எப்போதும் பிள்ளையோட நினைவாகவே இருப்பான். ஒருவேளை அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். நம்ம எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்ம எதுக்காக நினைத்திருக்கிறாரா? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. இந்த பொல்லாத காலகட்டத்தில் நாம் நினைக்கலாம், ஐயோ நமக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் வரும், நாம் எப்படி இது பண்ண முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை நினைத்தாயிருக்கிறார். நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் ஆண்டவர். ஆமாம், ஒருவேளை மனிதர்கள் நம்மை மறந்துவிடலாம். மனிதர்களை நம்பும்போது நிச்சயமாகவே மனிதர்கள் நம்மை மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போமா? ஆதியாகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். அருமையான தேவச்சனமே, ஆதியாகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு நாம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டார். யோசேப்பு அவர்கள் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பான பாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை விளையாமல் அவனை மறந்து விட்டான். எவ்வளோ ஒரு துக்ககரமான சம்பவம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கான். சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே சுயமாகியின் தலைவனும் பானபாத்திரக்கார தலைவன் 2 பேரும் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு வரும்போது 2 பேரும் ஒரு சொப்பனம் காணாங்க, ஒரு கனவு காணாங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லலாம். பாருங்க, அது இதுதான் அதன் அர்த்தம் என்று சொல்றது. நன்றி, நீ வாழ்வில் இருக்கும்போது நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலே விடுதலாக்க வேண்டும். அப்போ 2 பேருக்கு சொப்பனம். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லலாம். அர்த்தத்தை சொன்ன உடனே அந்த இது பாருங்க, 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். அப்போ அந்த பான பாத்திரக்காரன் தலைவனுக்கு யோசேப்பு அவன் சொப்பனத்தை அர்த்தம் சொல்றதால என்ன அர்த்தம்? 3 நாளைக்கு பின்னால் பார்வோன் தலையை உயர்த்துவார். பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். எந்த நிலைமையில் இருந்தியோ, பான பாத்திரக்காரன் தலைவனாக இருந்தார், மன்னனுக்கு பான பாத்திரத்தை கொடுக்கக்கூடிய தலைவனாக இருந்தார்,
அந்த நிலைக்கே உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி, இதுதான் அந்த சொப்பனத்தின் அர்த்தம்ப்பா, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் இதுதான் அந்த அர்த்தம் என்று சொன்னது மாதிரி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோடு கருவித்து இந்த இடத்திலிருந்தே விடுதலாக்க வேண்டும். இவ்வளோ ஒரு படம். யோசேப்பு ஜெயிலுக்கு போனான். எதற்காக போனான்? நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டு என்னை இந்த காவல் கிடங்கி வைக்கும்படிக்கு நான் இடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நான் ஒரு குற்றமும் செய்யலப்பா, ஆனாலும் என்னை இந்த காவல் கிடங்கில் போட்டாங்க. தயவுசெய்து நீ உயர்ந்து இருக்கும்போது, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினச்சிக்கிட்டு என்ன அரசன் சொல்லு அப்படின்னு. ஆனால் இந்த பானபாத்திரக்காரனும் யோசேப்பு சொன்ன வார்த்தையை மறந்து விட்டான் பாருங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அதான் வேதம் சொல்லுது. இப்போ மறந்துட்டான். யோசேப்பு சொன்னாங்க, நம்ம ஜெயிலில் இருக்கும்போது ஒரு வாழ்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த வாழ்வு கிடைக்கும் பொழுது, நம் வாழ்வு இருக்கும்போது இதை நினைத்துக் கொள்ளப்பா, என்னை இந்த ஜெயிலிருந்து எப்படிலாம் விடுதலை பண்ண ஏற்பாடு பண்ணப்பா அப்படின்னு எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு சொன்னான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் மறந்துவிட்டான். யோசேப்பு சில காரியத்தை பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். ஆமாம், நாம கூட எத்தனையோ பேருக்கு நன்மையான காரியங்களை செய்திருப்போம், அந்த நன்மையான காரியங்களை செய்திருப்போம். ஆனால் அவன் நம்மளுக்கு நன்மை பெற்றுக்கொண்ட மக்களை நாம் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மக்கள் நம்மளுக்கு பெற்ற நன்மைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள். அதான் மனித தன்மை, மனிதனுடைய இயல்பு. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் யோசேப்பையும் அந்த பானபாத்திரக்காரன் நினையாமல் போய்விட்டார் பாருங்க. ஆனாலும் பானபாத்திர தலைவர் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துட்டான். அவன் சொன்னதே மறந்துட்டான். ஆனால் இது ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஒருவேளை அந்த யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரர்கிட்ட சொல்லிட்டான், அப்பா நீ வாழ்ந்து இருக்கும்போது நினைச்சு போய் அரசர்கிட்ட சொல்லி விடுதலை பண்ணுப்பான்னு சொன்னான். அவன் ஒருவேளை சொல்லியிருப்பான், ஐயா இந்த மாதிரி ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான், ஐயா ஒரு இவரே பிள்ளையாண்ட இருக்கான், அந்த பிள்ளையாண்ட எந்த தப்பும் பண்ணவே இல்லை, அவனை ஜெயிலில் போட்டாங்க, அவனை விடுதலை பண்ணணும்னு சொல்லியிருந்தான்னா நிச்சயமாகவே அரசன் இவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து யோசேப்பை விடுதலை பண்ணியிருப்பான். ஆனால் என்ன ஆகும்? ஜெயிலில் வந்து யோசேப்பு வெளியே இருப்பாங்க, வேறு எந்த காரியம் நடந்திருக்காரு. ஆனால் ஆண்டோட திட்டம் என்ன? யோசேப்பு அந்த எகிப்தில் ஒரு பிரதான மந்திரியாக வர வேண்டும், அந்த எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய ஒரு பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஏன்னா அவன் கண்ட சொப்பனம் என்ன? அவனோட அரிக்கட்டுகள் தலைவர்கள் இருந்தன, சகோதர அரிக்கட்டெல்லாம் தலைவனையும் இருந்தன. அப்போ அந்த சொப்பனம் நிறைவேற வேண்டும். அதோட மாத்திரம் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அந்த பானபாத்திரத்தை மறக்கடி செய்திருக்கிறார். அது இல்லையா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை நினைச்சிருக்கலாம். என்னடா நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கும். ஆனால் சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனை இருந்து வந்துக்கிட்டே இருக்கா, இந்த சோதனை மாற மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் அநீதியின் காலங்களில் நேர்த்தியாக செய்கிறவர். ஆமென். அவர் நேர்த்தியாக செய்கிறவர், எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவன். அதான் பாருங்க 41:9 பாருங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி தான் செய்த குற்றம் இதுதான் நிறுவி வந்தது. பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாம அவனை அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த அர்த்தத்தை யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பெரிய ஸ்தானத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறாரு. அப்போதான் இந்த பானபாத்திரக்கார தலைவனுக்கு யோசேப்பு சொன்னது ஞாபகம். ஐயோ நான் இவ்வளோ நாள் மறந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் அவனை மறக்க செய்த ஒரு தேவன். இல்லை அந்த காலம் மறுபடி அவங்க ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சுருக்காரு. அந்த காலம் வந்து பாருங்க. அப்பொழுது பானபாத்திரக்கார தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. நீ தாயா என் நினைவில் வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் பாருங்க அவன் சொல்லுதான், ஐயா உங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒருவன் நம்ம சிறைச்சாலையில் இருக்காங்க. அவன் என்னோட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அவன் சொன்னபடியே நான் வாழ்வடைந்து உங்களுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறேன். அந்த பிள்ளையான கூட்டு வந்தான், நிச்சயமாகவே உங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான். அப்போ அரசர் விரைவாக கூட்டு வாங்கப்பா அப்படின்னு ஆர்டர் போடுறான். அவன் வருகிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான். அரசனுக்கு பிடிச்சி போச்சு. அதோடு மாத்திரமில்லை, அவன் 7 வருஷம் பஞ்ச காலத்தில் எப்படியா நடக்கணும் பிளான் பண்ணி கொடுக்குறான். அந்த திட்டம் அரசனுக்கு பிடிச்சி போன உடனே அரசன் என்ன பண்ணுறான்,
இந்த தேசத்தில் எனக்கு அடுத்து நீ தான். அப்போ அந்த உயர்வை கொடுக்கணும். அந்த உயர்வை கொடுக்கிறதுக்காக தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பின் நினைவுறாமல் கர்த்தர். அல்லேலூயா. நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த உடனே அவன் ஜெயிலிருந்து போன உடனே அரசு அவன் உயர்த்திட்டான். உயர்த்த உடனே இவன் மட்டும் இன்னும் இந்த மாதிரி சொன்னாங்க அவன் பையன் அப்படின்னு சொல்லியிருந்தானா நிச்சயமாக விடுதலாக இருப்பான். விடுதலையானா அவன் ஏதோ இடத்துல வேலைக்கு போயிருப்பான். அவனுக்கு உயர்வு கிடைச்சிருக்காரு. அதுதான் ஆண்டவன். அந்த காரியங்கள் வரும் வரை காத்திருக்க செய்தார். காத்திருக்க செய்து பாருங்க. அந்த சொப்பனத்தை அவர் கொடுத்தார் ஆண்டவர். பாருங்க, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் அந்த மன்னன் அலைஞ்சிட்டு இருந்தான். அப்போ அவன் யோசிப்பு அர்த்தம் சொல்லக்கூடியவர் என்று அந்த பானப்பாத்திரம் அறிவிக்கப்பட்டு அவர் சொன்னது அவனை உயர்ந்து எடுத்து வைத்தார். ஆமாம், சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைச்சிருக்கலாம், ஐயோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த இக்கட்டு நமக்கு எப்போ மறையும்? உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் இல்லங்கள் எப்போ மறையும்? நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். கலங்காது, திகையாது. நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட்டு கட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்களை விட்டு ஒருபோதும் விலகாத ஆண்டவராக இருக்கிறார். ஒருபோதும் விலகாத ஆண்டவராக இருக்கிறார். எப்படி யோசேப்போட வாழ்க்கையில் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தால் அவன் செய்ததெல்லாம் வாய்க்கப்படினான். அப்போ யோசேப்போட தேவன் இருந்தார். இருக்கும்போது அவன் ஏன் சிறைச்சாலைக்கு போகணும்னு சொல்லுவான். பொத்திபார்கள் நல்லா இருக்கலாம். பொத்திபார்கள் பிரச்சனைனால சிறைச்சாலைக்கு போனான். ஏன் சிறைச்சாலைக்கு போகணும்? கர்த்தர் அவனுக்கு பொத்திபாரின் வீட்டில் வேலைக்காரனாக வைக்கவில்லை, அதற்காக அவன் அழைக்கப்படவில்லை. அந்த எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக அழைக்கப்பட்டான். அப்போ அந்த பிரதம மந்திரி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு நிறைவேறும் வரை கர்த்தர் யோசேப்புக்கு சில பாடுகளை அனுபவித்தார். அதான் சிறைச்சாலை இருந்தான். சிறைச்சாலை இருந்து அந்த பாடப்பாத்திரை அவன் சொல்லுது பாருங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது நன்றி. நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தய வைத்து என் காரியத்தை பார்வோடு கருவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கப்பா அவர் எவ்வளோ மனம் வந்து சொன்னான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் மறந்தான். ஏன்? கர்த்தர் அவளை மறக்கச்சு. அந்த காலம் நிறைவேற்ற உடனே, அந்த நேரம் வந்த உடனே பானபாத்திரக்காரர் சொல்லலாம், நான் செய்த தவறு இன்றுதான் எனக்கு நினைவு கொள்ளவில்லை, இன்றுதான் நினைவு சொல்லி அவன் மன்னன் சொல்லினான். ஆமாம், ஞானத்தை வச்சு உடைய இக்கட்டான சூழ்நிலை விளண்டு கொண்டிருக்கிறாயா? உடைய இக்கட்டான சூழ்நிலை விளண்டு கொண்டிருக்க உன்னை கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். உனக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அடுத்தபடியாக நாம் ஒரு காரியத்தை பார்ப்போம். 30ஆம் அதிகாரத்தில் தெரிவிக்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் உண்டு. தேவனல்லவோ ஒரு கற்பத்தை அழைத்திருக்கிறார், நான் தேவனா? இங்க பாருங்க, அடுத்தபடியாக ஒரு சம்பவம். ராகேலுக்கு பிள்ளை இல்லை. இப்போ ராகேலுக்கு பிள்ளைகளை யாக்கோபு ராகேல் நிமிர்ந்து அன்பு வைத்திருந்தான், நிமிர்ந்து நேசித்திருந்தான். அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ ராகேல் வந்து என்ன சொல்லுதா, எனக்கு பிள்ளை கூட, எனக்கு பிள்ளை கூட அப்படி கணவன்கிட்ட சொல்லுதான். அப்போ தான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க, ராகேலின் மேல் கோபம் உண்டு. தேவனல்லவோ உன் கற்பத்தை அழைத்திருக்கிறார், நான் தேவனா? ஏமா ராகேல், நானாமா உன் கற்பத்தை அடைச்சிருக்கேன்? கர்த்தர் அடைச்சிருக்காரு. நீ கர்த்தரை முறையிடு, ஏன் முறையிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா பாருங்க 22ஆம் வசனம் பாருங்க. தேவன் ராகேலை நினைத்திருக்கிறார், அவளுக்கு தேவன் சிறை கொடுத்து அவள் கற்பதற்கு விடை செய்கிறார். அவள் கற்புவதை குமாரனை பெற்று தேவன் இதை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அப்போ பாருங்க, ராகேலை யாக்கோபு மிகவும் நேசித்தார். ஆனால் ராகேலுக்கு பிள்ளை இல்லை. அவளுடைய அக்கா குழந்தை இருந்துச்சு. அவள் 6 பிள்ளை பெற்றிருக்காள். வேலைக்காரர் 2 பிள்ளை பெற்றிருக்காள். இவளோட வேலைக்காரர் 2 பிள்ளை பெற்றிருக்காள். 6 10 பிள்ளை பெற்றார். ஆனால் இவனோட சந்ததி 12 குழந்தைகள். அப்போ இதில் மேன்மையானவன் யோசேப்பு. அந்த மேன்மையான காரியம் வரும் வரைக்கும் தேவன் ராகேலின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ராகேலின் கற்பத்தை அடைத்த தேவன் அப்படியே விட்டுல. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு தடை பண்ணார்னா அந்த தடையை அப்படியே வச்சிருக்கு. ஒரு தடையோடு தடையாக போயின்னு சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாகவே அந்த தடையை தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு வழி வாசலை தேவன் திறந்து தேவன் ராகேலை நிலைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் அது வரைக்கும் அவளை மறக்கலை. அவன் நினைப்பே வரல, குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நினைவில்லாமல் இருந்து
தேவன் ராகேலை நினைத்திருந்தார். அப்போ ராகேல் நினைக்கிற தேவன் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, ராகேலுக்கு தேவன் செவி கொடுத்து. அப்போ யாக்கோபு நானா தேவன் நீ ஆண்டவரை முறையிட்டு சொல்லும் பொழுது இந்த அம்மா ராகேல் தேவன் போய் முறையிட்டார். அப்படிதான் இருக்கு. வருத்த வசனம் சொல்லி பாருங்க, அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. அப்போ அவள் கேட்கிறான், எனக்கு குழந்தை பாக்கிய வேணுமே, எனக்கு குழந்தை பாக்கிய வேணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுத்து ராகேலை நிலைத்தருகிறார். நினைத்திருந்த தேவன் அவள் கற்பதற்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாக ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயர். எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆண்டவரை நிந்தையை நீக்கிட்டாரு. நான் இவ்வளவு நாளும் நிந்தையோடு இருந்தேன். என் அக்கா குழந்தை பெற்றுட்டான், வேலைக்காரியை குழந்தை பெற்றுட்டான், எனக்கு மட்டும் குழந்தை இல்லையே. இவ்வளவு நிந்தை. அக்காவோட நிந்திச்சிருப்பா, அக்காவோட வேலைக்காரி நிந்தனை பண்ணியிருப்பான், இவளோட வேலைக்காரியுமே நிந்தனை பண்ணியிருப்பான். இவளை நின்று ஒவ்வொரு நாளும் அந்த நிந்தையோடு வாழ்ந்த ராகேல். அதனால நான் கோபப்பட்டு யாக்கோபுக்கு சொல்றேன், எப்பா என் நிந்தையை தாங்க முடியலையா, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு. அப்பதான் யாக்கோபு சொல்றேன், நானாவும் கற்பத்தை அடைத்திருக்கேன், கர்த்தரல்லவா கிடைத்திருக்க, நீ கர்த்தர் போய் முறையிடு. அப்போ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ராகேல் ஆண்டவர்கள் முறையிடுறார். ஆண்டவர் அவள் வார்த்தைக்கு செவி கொடுத்து ராகேலை நிலைத்தருகிறார். அப்போ தேவன் நிந்தையோடு இருக்கிறது, உங்களையும் நினைவில் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நிந்தை நீங்க நாம் ஆண்டவரை சமூகத்தை நோக்கி ஓட வேண்டும் என்றார்களே, அந்த நிந்தை நீங்க தேவ சமூகத்தை ஓடி நம்முடைய இருதயங்களை சமூகத்தை அவர் ஊற்றி விடும் பொழுது கர்த்தர் நினைக்கிறார், நம்முடைய நிந்தையை நீக்கிறார். நிந்தையை நீக்கினால் செவி கொடுத்து அவர் கற்பனை செய்கிறார். அவர் கற்பவதையாக குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கொடுப்பார். இந்த விசுவாசம் பாருங்க. இதுவரைக்கும் நிந்தையோடு இருந்தம்மா, பிள்ளையே இருந்தம்மா, ஆண்டவர் நிந்தையை நீக்கிவிட்டாரு. அதோட மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு குமாரனை, அது பாருங்க, இன்னும் ஒரு பிள்ளையை கொடுப்பான்னு சொல்லலை, இன்னும் ஒரு ஏதோ ஒரு பிள்ளையை கொடுப்பார், இன்னும் ஒரு குமாரனை கொடுப்பார். எவ்வளவு விசுவாசம்! கர்த்தர் அவர் ராகேலை நினைத்து அதே தேவன் நம்மையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்ல, உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் உன்னை உள்ளங்கையில் செதுக்கி இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுது. நம்மளெல்லாம் ஆண்டவர் உள்ளங்கையை செதுக்கி இருக்கிறார். அவர் உள்ளங்கையை செதுக்கிறத நினைச்சு பாருங்க. உள்ளங்கை அது நெத்தில செதுக்கலை, ஒருவேளை இருதயத்தில் செதுக்கலை, வயிற்றில் செதுக்கலை, காலில் செதுக்கலை, உள்ளங்கையும் செதுக்கலை. ஏன் உள்ளங்கையை செதுக்கிருக்காரு அப்படின்னா, அந்த கையை பார்க்கும்போதுதான் என் மகள் இந்த நிந்தையில் இருக்கிறாளே, இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறாளே, என் மகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், என் மகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு நம்முடைய நிந்தையை உள்ளங்கையை பார்க்க, அவருடைய உள்ளங்கையை பார்க்கும்போது தான் நம்முடைய நிலையை குறிப்பிட்டது. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறவாத இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுகிறது ஆண்டவர் சொல்லுங்கள். ஆம், இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்துடலாம், ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார். பாருங்க, ராகேலை நினைத்துள்ளார். அடுத்தபடியாக யாத்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தேவன் சில 23, 24, 25 யாத்ராவின் 2ஆம் அதிகாரம் 23, 24. சில காலம் சென்றது, எகிப்தின் ராஜா மறுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதி எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லையா, உடன்படிக்கை ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஏன் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் பாருங்க. சில காலம் சென்றது, எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். பார்வோனை அறியாத, யோசேப்பை அறியாத பார்வோன் அரசாணை கொடுத்தான். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் காலம் வரைக்கும் சுகபோகமான எகிப்தில் வாழ்ந்து, யோசேப்பு மறைச்சிட்டாரு. யோசேப்பு மறைச்சதுக்கு அப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்தில் உழந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க பூரா அடிமைத்தனம், அவங்க எப்படிப்பட்டதான அடிமைத்தனத்துல உலகம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம் தான். அப்போ அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் உழந்து கொண்டிருந்த அந்த மக்கள்
சில காலம் சொல்லும் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திர அடிமைத்திற்கு தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வளோ தவிப்பு, அடிமைத்திற்கு அவ்வளோ தவிப்போட அவங்க ஆண்டவருக்கு முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. ஆண்டவரே, யெகோவா தேவனே, எங்களை அழைக்கலையா? ஏன் எங்களுக்கு பாடு? யார் இவ்வளோ பாடு? நாங்கள் என்னையா செய்ய? ஏன் இந்த பாடு? எப்போ எங்கள் விடுதலை கிடைக்கும்? இவங்களை மறந்துட்டேரான்னு சொல்லி அவங்க தேவன்கிட்ட முறையிட்டு கொண்டே இருந்தார்களா? முறையிட்டு கொண்டே இருக்கும்போது பாருங்க, தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் கேட்டது. முறையிடும் சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டினதான். அப்படி தேவனுடைய சமூகத்தை எட்டின உடனே பாருங்க, தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு அப்படி பெருமூச்சு இருப்பாங்க. ஐயோ, எங்கள் கஷ்டம் எப்போ தீருவியா யெகோவா? என் கஷ்டம் எப்போ தீரும்? நாங்கள் எப்போ விடுதலை ஆகும்? அப்படின்னு பெருமூச்சு, அந்த இயக்கம் தேவ சமூகத்தை எட்டுவாங்க. அந்த பெருமூச்சை தேவன் கேட்டு அவர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடும், யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா! உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள், நம்மளாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய பிள்ளைகள் படுகின்ற பாடும் வேதனையும் அவருடைய சமூகத்தை எட்டுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ நம்ம கவனிப்பார் யாரும் இல்லையே, கேட்பார் யாரும் இல்லையே, நமக்காக பழுது பேசக்கூடிய யாருமே இல்லையே, அப்படி நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அருமையான தேவஜனங்களே, அப்படி மாத்திரம் நினைக்காதீங்க, அப்படி மாத்திரம் நினைக்காதீங்க. பாருங்க, தேவனோட பெருமூச்சை கேட்டு நாம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை நினைத்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அவருடைய கண்கள் இஸ்ரவேல் நோக்கமாக இருக்கிறது. கண்ணோக்கினார். அவன் பாட பார்த்துட்டு தம் பிள்ளைகளோட பாடுபடுவதை கண்ணோக்கினாரா? கண்ணோக்கி அவர்களை நினைத்து அறிந்தார். தம் பிள்ளைகள் பாடுபடுறாங்க அப்படின்னு தேவன் நினைச்சிருந்தாங்க. இந்த வாழ்க்கையில் பாடுகள் பட்டுக் கொண்டிருக்கிறார், போராட்டம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை பண்ணாங்க பார்ப்போமா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு, ஆதியாகமம் 17:4. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். தேவன் ஆபிரகாம் என்ன உடன்படிக்கை பண்ணுறா? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். அப்போ அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு தகப்பன் ஆவாய். உன்னிடத்தில் அநேக ஜாதிகள் தோன்றும். அப்போ ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றப்படும். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்படும். ஏன்னா திரளான ஜாதிகள் தகப்பன் ஆகணும். எகிப்து அடிமைத்தனத்திலேயே இந்த மக்கள் உழந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அந்த அடிமைத்தனத்திலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அந்த ஜனம், அந்த இஸ்ரவேல் ஜனம் அப்படியே போயிடும், தலைப்பில்லாமல் போயிடும். அந்த இஸ்ரவேல் ஜனம் இது இல்லாமல் போயிடும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தான் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கொண்டாருங்க. அவன் நினைவு கொண்டார். ஆமாம், அதேபடிதான் ஈசாக்கோட பண்ண உடன்படிக்கை 26 2. கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு செல்லும் தூரத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து, நான் உனக்கும் ஒரு சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதோடு மாத்திரமல்ல, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. அப்போ இந்த தேசங்கள் யாவையும் உனக்கும் உன் சந்ததிக்கும், யாக்கோவுக்கு மாத்திரமல்ல, யாக்கோவோட வம்சம் 12 கோத்திர பிதாக்கள், அவங்க மாத்திரம் இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு நான் தேசங்களை தந்து, தேசத்தை தந்து சொல்ல, இந்த தேசங்கள் யாவையும் தந்து ஒரு தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அடிமைத்தனத்தை உணர்ந்து கொண்டிருக்காங்க, முறையிடுறாங்க. அந்த முறையீடுகளை கர்த்தர் கேட்கிறார். கேட்ட உடனே, ஐயோ நம்ம ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுவேன்,
ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணது, யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணது. அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து அந்த இஸ்ரவேல் மக்களையும் தேவன் அவர்களே கண்ணோக்கமாக இருந்து அவர்களையும் நினைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவராலின் சந்ததியாய்தான் விசுவாச மார்க்கத்தான் எவர்களோ அவர்கள் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததியாக நாமெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கோம். நாம் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கும் பொழுது தேவன் தேசங்களை நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தேசத்தை அல்ல, தேசங்களை கொடுப்பேன் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தம் பண்ண தேவன் நாம் நிந்தையில் உழந்து கொண்டிருப்போம் என்றார், நிந்தையால் போராடி கொண்டிருப்போம் என்றார், இவ்விதமான நிந்தையை ஆண்டு கொண்டிருக்கும் என்றால் அந்த நிந்தைக்கு நாம் அழிய மாட்டோம். நிச்சயமாக நாம் அழிய மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பரமத்தகப்ப ஆபராமல் உடன்படிக்கை. ஆகவே அந்த உடன்படிக்கை அவர் நினைத்தருவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்களோ அந்த முறையீடு தேவ சமூகத்தில். அப்போ அந்த முறையீடு நாமளும் ஒரு நாள் ஆண்டவர்கள் முறையிடும். தேவனை நாம் முறையிடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய முறையீடு தேவனுடைய சமூகத்தை எட்டும். அந்த முறையை எட்டும் பொழுது கர்த்தர் நம்மை கண்ணோக்கமாக இருந்து நம்மை நினைப்பார். நம்மை நினைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. தாய் தன் பாதங்களை மறப்பாடோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நம்ம ஒருபோதும் மறவாதது. உலகத்தில் யோசேப்பை இந்த பானபாத்திரக்கார மறந்துட்டான். ஆனால் சரியான நேரத்தில் அவனுக்கு தேவன் நினைக்கின்றார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஏதாவது கரெக்ட் எடுத்து மனம் நுந்து மனம் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நினைவாய் உங்கள் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். அது நிச்சயம். அதே மாதிரி நோவா பாருங்க. நோவா ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். தேவன் நோவாவையும் அவனுடைய வேலையில சகல காட்டு மொழிகளையும் சில நாட்டு மொழிகளையும் நினைத்து அறிந்தார். தேவன் பூமியை மேல் காற்றை வீசப்படினார். அப்பொழுது ஜலம் அந்த பேழைக்குள்ள தேவன் நோவா அவன் கொண்டார். சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் நல்ல எல்லா விதமான இதிலையும் ஜோடி 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 ஜோடாக பேழைக்குள்ள ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். பேழைக்குள்ள ஆண்டவர் அனுப்பிச்சு பேழையை மூடிட்டார். பேழையை மூடுது தேவன் அப்படியே மறந்துட்டார். ஒரு நாட்டு காலமாகிடுச்சு. மழை பெய்யுது, மழை வருது, இதாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த பேழையில் இருந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தார். தேவன் ஒருபோதும் மறவாத தேவன். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் சகல காட்டு முறைகளையும் சில நாட்டுகளையும் நினைத்திருந்தார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீசப்படுகிறார். அப்பொழுது ஆமாம், கர்த்தரமை ஒருபோதும் மறவாத தேவனாய் நம்முடைய நினைவாகவே தேவன் இருக்கிறார். நாம் எல்லா காலங்களும் எல்லா சூழலும் அவர் நினைக்கிறார். நாம் முந்தையை பார்க்கிறார், போராட்டங்களை பார்க்கிறார், நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், கண் எல்லாமே கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் நம்மை தேவன் ஒருபோதும் மறக்கிறார். எல்லாருக்கும் இருந்து நம்மை விடுவிக்க நம்மே கர்த்தர் நினைவாக இருக்கிறார். நாம் கண்களை மூடிக்கிறோம். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமானவரே. அன்பின் பரலோக ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலையில் ஆராதனை ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட தரப்படும் இந்த இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் தேவனை சொல்லி கொண்டிருக்கிறதா நீர் எங்களுக்கு நினைக்கிற தேவனாக இருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். யோசேப்பை நினைவு ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு, ராகேலை நினைவு, நோவாவையும் அவங்களோட பேரில் சகல காட்டு நாட்கள் எல்லாரும் நினைவு. மறப்பானோ அவன் மறவே எங்கள் மேல் எப்போதும் நினைவாக இருக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் போராட்டங்கள், இக்கட்டுகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டம் எல்லாரும் விடுதலை கொடுத்து அனுப்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலையோடு பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு மக்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவருடைய பாதங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாத்தையும் துடைத்து தேவன் அனுப்படியாக ஜெபிக்கிறோம். பார்த்து வல்லமையான கட்டை தாழ்த்து இதை பொறுப்பேற்று தொடர்ந்தோடு இருக்க முடியாது. இரட்சகரும் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சொல்கிறானவரே, நன்றி கர்த்தாவே,
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் சோதரிக்கிறோம். உடைய மாறாத உடைய பிரசன்னம் உடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில அருமையான தேவனுடைய வார்த்தை கொடுத்து அருமையான பாடல்களை பாடி உண்மை ஆராதிக்கும்படியாய் தேவன் செய்த பிரதான கிருபைக்காய் சோதரிக்கிறோம். கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. இருக்கிற உள்ளங்களின் பரிசுத்தாவியை கிரியை செய்கிறார். ஆண்டவரே, நேற்றும் இன்னும் என்றும் மாறாத எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய நடத்துதலும் சமாதானம் இப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் மாறாமல் இருப்பதாக. God bless you. அருமையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ரயில்வே ஸ்டேஷன், பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே விசுவாச கிருபையின் ஊழியர்கள் என்ற சபை இருக்கிறது. வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் உடைய வாழ்க்கையை மாற்றும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையில இருந்த என்ன ரத்தம் செலுத்தி விட்டாரு. பாவங்களை சாபங்களை சுமந்தாரே, எல்லாத்தையும் முடிச்சாரு. சிலுவையில முடிச்சாரு. பாவத்தை வேரோட அழிச்சாரு. மாசு 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 சிலுவை தான் மாசு. ஏசு ஏசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு. ஏசு ஏசு என் உயிரை மூச்சு. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள். மேலும் இன்னும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் விசுவாச கிருபையின் ஊழியங்கள் ஃபெய்த் கிரேஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற ஒரு சபை இருக்கிறது. நம்பர் 8 வேம்படியம்மன் கோயில் 7வது தெரு, குளத்துமா நகர், பல்லாவரம், சென்னை 43 என்ற முகவரிக்கு நீங்கள் சபைக்கு வருவீர்கள் என்றால் இன்னும் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆவியினாராகும் என் தேவனால் எல்லாம் கூடும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும் என் தேவனால் எல்லாம் கூடும். ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலா. போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கினானே போவது பாதாளந்தான். சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு